வியூவர்ஸ், வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, மறைந்த கன்னட நடிகர் சிரஞ்சீவி சர்ஜாவோட வைஃப் மேக்னா ராஜ் இப்போ 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதனால் இவங்க வீட்டில் சிம்பிளாக வளைகாப்பு பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க ஹஸ்பண்டோட கட் அவுட்டோடு சேர்த்துங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் காதல் சொல்ல வந்தேன் ஃபிலிமில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருந்தவங்க தான் மேக்னா ராஜ். இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அண்ட் இந்த ஃபிலிம் மூலமாக இவங்க நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாங்க. இவங்க ஃபேமஸான கன்னட ஆக்டர் சிரஞ்சீவி சர்ஜாவை 2018 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ்க்கு. அண்ட் இவங்களோட லைஃப் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த டைமில் மேக்னா ராஜ் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாங்க. இதை வந்து இவங்க ஃபேன்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே சடனாக June 8 சிரஞ்சீவி சர்ஜா கார்டியாக் அரெஸ்டால் இறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தில் இருந்து அவங்க ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸு, ஃபேன்ஸு யாருமே வந்து அந்த துயரத்துலேருந்து மீளலை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லணும். அதில் குறிப்பாக மேக்னா ராஜ் வந்து ரொம்பவே வந்து உடஞ்சி போயிட்டாங்க. அதனால் அவங்களோட ஃபேன்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்களுக்கு மோட்டிவ் பண்ணுற மாதிரியே தான் அவங்கள பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்களாவே வந்து சிரஞ்சீவி சர்ஜா கூட சேர்ந்துருந்து அவங்களோட ஸ்வீட் மொமெண்ட்ஸு, அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ நான் ஓரளவு ஓகே, நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னோட வயிற்றுல நீங்கள் வந்து நீங்களாக தான் குழந்தையாக உருவாகியிருக்கீங்க. எனக்கு ஒரு குட்டி சிரஞ்சீவி சர்ஜா பிறப்பாங்க. அதனால் நான் அதை வரவேற்கிறதுக்காண்டி நான் ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கணும். கூடிய சீக்கிரமே வந்து நம்ம குழந்தை, அதாவது நீங்கள் சீக்கிரமே பிறந்து உங்களோட அந்த சிரிப்பு சத்தம், அந்த ரூமே வந்து பொதுவாகவே உங்களோட சிரிப்பு சத்தம் ரூமே வந்து அப்படியே அதிர செய்யும், வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி சீக்கிரமே வந்து நீங்கள் பிறந்த இந்த ரூமே அதிர்ற அளவுக்கு நீங்கள் வந்து சிரிக்கணும். அதுக்காக நான் உங்களை ஸ்மைலிங் ஃபேஸோட வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்டெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ரொம்ப மெல்ட்டிங்கான கோட்ஸ்லாம் போட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்து எங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே we are also waiting for சிரஞ்சீவி, குட்டி சிரஞ்சீவி சர்ஜா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ இவங்க 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால இவங்க வீட்டில் சிம்பிளாக வளைகாப்பு பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ரொம்ப மேக்கப் போட்டு நல்லா கிராண்டாக சாரீ, காஸ்டியூம்ஸு, மேக்கப்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கிற மேக்னா ராஜ் இந்த வளைகாப்பில் ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறாங்க. ஸோ என்ன தான் அவங்களே தைரியப்படுத்திக்கிட்டாலும் அவங்க ஹஸ்பண்டை வந்து அவங்க இந்த வளைகாப்பில் ரொம்பவே மிஸ் பண்ணுறதாகவும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களோட கட் அவுட் பக்கத்தில் வச்சு இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வளைகாப்பு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் தான் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போ வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நம்மளுமே வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணலாம், சீக்கிரமே வந்து குட்டி சிரஞ்சீவி சர்ஜா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.